கார்ல காலங்காத்தால நானும் கூட வந்திருக்கேன். வழக்கமா கந்த சஷ்டி கவசம் திருவாசகம் தானே போட சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னடான்னா ஆசைய காத்துல தூது விடுறீங்க. ஆ, நடக்கட்டும் நடக்கட்டும். நான் என்ன தினமும் காலையில எந்திரிச்சு பொண்ணு பார்க்கவா போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதால தான் இந்த எஃபெக்ட். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த கல்யாண பேச்சை எடுத்த நாள்ல இருந்து உங்க வயசு குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. பாத்துங்க, உங்க பையனை விட வயசு குறைஞ்சிடாதீங்க. அப்புறம் என்ன முறை வச்சு கூப்பிடுறதுன்னு குழம்பிட போறான். எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சோம் கேட்கறதுக்கு நல்லாதாயா இருக்கு. புகழோட மயக்கம் அப்படி. உனக்கு ஒரு கதை தெரியுமா? சொல்லுங்கய்யா, அதையும் தெரிஞ்சுக்கிறேன். புகழ்ச்சியே பிடிக்காத ஒரு மன்னன் இருந்தான். உடனே ஒரு மந்திரி, மன்னா, உலகத்திலேயே உமக்கு தான் வெற்றி புகழ்ச்சியே பிடிக்காதுன்னு நெத்தி அடி அடிச்சிருக்கான். புகழ்ச்சியே பிடிக்காத மன்னனும் இந்த புகழ்ச்சியில விழுந்துட்டானா. எப்படி? கலக்கிட்டீங்க போங்க. கஸ்டமர் கிட்ட மட்டும் இதை எடுத்து விட்டா போதும், இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. அட பாவி. அப்ப பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு ஒரு வயசு குறைஞ்சு போச்சுங்க. ஆமாயா, அப்படியே 10 குறைச்சு டவுசரை ஒன்று போட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருவோம் போல இருக்கு. டிரைவர், கொஞ்சம் வேகமா போ. I'm very happy. Start music. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. வாங்க சிஸ்டர். சூப்பர் பிபி, நான் கையில்லாம ஜொலிக்கிறேன். பொண்ணு ரொம்ப அழகா இருக்க. ஏய், ஜொலிக்கிறேன்னு தான் ஞாபகம் வந்தது. வைர நெக்லஸ் எங்கடி? இங்கதான் எங்கேயாச்சும் வச்சிருப்பேன், எடுத்து போடுறேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வா. ஏய், என்ன ஒரு மாதிரி வாசனை அடிக்குது? மறுபடியும் அந்த சினிமா மேக்கப் போட்டியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்கிறியா? என்கிட்ட கூட சொல்லவே இல்லை பாத்தியா? மத்த நாள்னா ஓகே, பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு கூட நீ போடணுமான்னு என்ன பார்த்து கேட்டீனா, அதனால யாருக்கும் தெரியாம நைஸா கலையை கூட்டிட்டு போய் போட்டுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அவளும் சொதப்பிட்டா. அங்க போய் பார்த்தா மேக்கப் பண்ணணும் இல்ல, அதனால நானே போட்டுக்கிட்டேன். அடி பாவி, காலையில இவ்ளோ வேலை பண்ணிட்டு வந்திருக்கியா? எங்கேயாவது மாட்டிருந்தா என்ன பண்ணுவ? மாட்டிக்கிட்டேன். ஆனா ரூம் க்ளீன் பண்ண வந்தேன்னு போய் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டேன். அடி பாவி, மேக்கப்காக வேலைக்காரி கெட்ட போட்ட மொத ஆள் நீதாண்டி. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஆமா ஆமா, நீ மட்டும் மாட்டிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நன்றாகவே நடந்திருக்கும். தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. அப்புறம் பொண்ணு பாக்குற படலமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடந்திருக்கும். இனிமேலாவது இப்படி எல்லாம் பண்ணாத, லூசு லூசு.
ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க காசு. நமக்குள்ள என்ன இருக்கு? ஐயோ, கவிதா, என்ன தீய மிச்ச மாதிரி அலற? என்னங்க இது? வீட்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ளார 100 தடவை கண்ணாடியை பார்த்துட்டீங்க. யோ, ஏன் பிரச்சனை எனக்கு? வாயா. மாப்பிள்ளையோட யார் அப்பா அவரு? போல. நல்லா மாட்டிக்கிட்டேன். ஐயோ, இப்ப என்ன பண்ண போறதுன்னு தெரியல. என்ன விஷயம்? என்னன்னே சொல்லாம பயமுறுத்துற? விஷயத்த சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? வணக்கம். ஐயோ, உள்ளே வந்துட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நீ மட்டும் விஷயத்த சொல்ல, நானே அறிஞ்சிடுவேன் உன்னை. இவருதான் மாப்பிள்ளையோட அப்பான்னு தெரியாம கல்லு வாங்க சொல்லிட்டேன். காசும் கொடுக்க வச்சுட்டேன். கல்லா? கல்லு காலேஜ் போனதும் இதெல்லாம் வேற பழகிட்டியா? கத்தி மானத்தை வாங்காதடி. கல்லு எனக்கு இல்ல, எனக்கு மேக்கப் போட்டு விடதா சொன்னல அந்த மேக்கப் மேனுக்கு. நினைச்சேன் நீ மேக்கப் ஆது இதுன்னு அலையும் போதே ஏதோ விவகாரம் ஆக போதேன்னு பயந்த. இப்ப என்னடி பண்றது? பேசாம அம்மா கூப்பிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடலாமா? கொன்னுடுவாங்க. ஏன்டி பிப்பி இப்படி எல்லாம் பண்ற? காலையில வேற திருட்டுத்தனமா மேக்கப் போட்டு வந்திருக்க. ஆமா, எல்லாத்துக்கும் என்னையும் சொல்லு. மாப்பிள்ளை பாக்குறதுக்காக தான் 2 தடவை மேக்கப் போட்டுக்க போனேன். கல்யாணம் நின்னுடுமோங்கிற பயந்தானே தவிர எனக்கு மட்டும் என்ன தினமும் சினிமா மேக்கப் போட்டுக்கணும்னு ஆசையா என்ன? வணக்கம். வணக்கம். வீடு ரொம்ப பிரமாதம். எல்லாம் பார்வதி தான். நினைச்சேன். அன்னைக்கு அவங்க போன்ல பேசும்போது தைரியமா முடிவெடுத்து என்கிட்ட பேச வச்ச தெளிவு இருக்கே, பிரமாதம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா போதும், அந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கும். சரி, நடந்த சண்டையெல்லாம் விடு. நடந்தது நடந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் வா. பேசாம உனக்கு மாறு விஷயம் போட்டுடலாமா? அவங்களுக்கு அப்போ ஒன்னு அடையாளம் தெரியாது. இருக்கிற லட்சணமே தாங்க முடியல, இதுல மாறு வேஷம் வரையா? உருப்படியா ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பிக்க உருப்படியா ஐடியா உனக்கு கொடுக்கணுமா? போ, போய் மாட்டு. எனக்கு என்ன வந்துச்சு? கவிதா, ஏங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரலையா? அது வந்து என்ன என்னமோ கேக்குறாங்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லை. பொண்ணை கூட்டு வந்துடலாமா இல்லாட்டி பலகாரத்தை கொண்டு வந்துடலாமான்னு கேட்குறாங்க. ரெண்டுமே ஒண்ணா வந்துட்டா போகுது. வேணும்னா பொண்ணையே வர சொல்லுங்களேன்.